ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் பென் குயின். எனக்கு பேரில் இருந்துட்டு சொல்லிட்டு. ஸோ பென் குயின்லாம் இங்கே தான் இருக்காங்க, இங்கே நோக்கி வந்துட்டுருக்காங்க. கண்ணாடி ஓட்டப்பட்டு இங்கே கடிச்சிடாங்களோன்னு பயமாக இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா திமிங்கலம் கணக்க பதக்குன்னு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்னோ ஓமான் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு சில ஃபன் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பென் குயின் பார்க்க போகிறோம். ஸோ பென் குயின் மட்டும் இல்லாமல் இன்னும் பல அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பயங்கரமாக குளிருது. ஸோ நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு தனி ரூம் வச்சுருந்தாங்க. அது சூப்பர்பாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை காட்டாமல் இருந்தால் நம்ம மனசு கேட்குமா, அதனால் அந்த பென் குயின் இருக்கிற அந்த ரூமை வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் கால் பண்ணேன். பட் என்னோடய ஃபேமிலி வந்துட்டு யாருமே அந்த நேரத்தில் எடுக்கவும் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தாங்களோ என்னமோ தெரியல. அதனால் என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும்தான் காட்ட முடிஞ்சுது. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு கால் பண்ணி இந்த பென் குயின் கறி வேணுமா அப்போலாம் கேட்டு ஒரு ஃபன்னாக இருந்தது. அண்ட் நான் வந்துட்டு அந்த வீடியோ காலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதில் கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் காரணமாக அதை அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இட் வாஸ் கிரேட் ஃபன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமிக்க முடிஞ்சுது. பட் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் என் கையெல்லாம் உறைஞ்சிட்டு இருந்தது. என்னால் அவங்க யார்ட்டையுமே ஒழுங்காக பேசுகிறதுக்கோ அது ஃபோனை ஹோல்ட் பண்ணவே முடியலை. ஸோ மோஸ்ட்லி என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், அண்டர் வாட்டர்லலாம் வந்துட்டு பென் குயின் வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கு. அது பென் குயின் வந்து நான் நினச்சேன் ரொம்ப பெருசாக மனுஷன் உருவத்தில் இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு ஒரு பறவை மாதிரி இருந்தது. அது தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே வானத்தில் வந்துட்டு ஒரு பறவை எப்படி பறக்குமோ அந்த பறவை பறந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா தும்முன்னு கொளுத்த பண்ணி மாதிரி இருந்தது. செம்ம பெருசாக இருந்தது. நான் நினச்சேன் இந்த ஒரு ரூமில் தான் நம்ம வந்துட்டு இந்த பென் குயினை பார்க்கலாம் போல இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா பெரிய பென் குயினும் இருந்தது. பட் இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம இவ்வளோ தான் பார்க்க முடியுமோன்னு நினச்சிட்டு நான் நெக்ஸ்ட் கேமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன நடக்கும் அதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே இமீடியட்டாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் குயின் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கேட் வாக் மாதிரி நடக்கிறதுக்கு அதை ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு மைக்கில் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணி அது என்னமோ சொன்னாங்க. பட் எனக்கு எதுவுமே புரியல. சின்ஸ் இட் இஸ் இன் அரபில் இருந்ததுனால எனக்கு எதுவுமே புரியல. நீங்களே பாருங்கள், அந்த பென் குயின் வந்துட்டு எப்படி மனுஷன் மாதிரி நல்லா ரெக்கையை விரிச்சிட்டு வந்துச்சு. பட் என்ன ஒன்று பண்ணாங்க, எங்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் போய் அதை பார்க்க விட்டாங்க. தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை ஃபோட்டோ எடுக்க விடாமல் அவங்க வந்துட்டு தான் நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கு ஒரு 5 ரியால் 6 ரியால் கிட்ட பணம் கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பென் குயின் பார்த்ததே போதும், அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபோட்டோ வாங்கலை. பட் இந்த பென் குயின் அவங்க எவ்வளோ பக்கத்தில் இருந்தாங்களோ அதே அளவுக்கு நம்மளையும் பக்கத்தில் விட்டாங்க. பட் நான் அவங்க அதை கூப்பிட்ட எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருந்ததுனால சட்டுன்னு நான் முன்னாடி போய் பார்க்க போயிட்டேனே தவிர அதை ஷூட் பண்ணணுங்கிறத மறந்துட்டேன். பட் பென் குயின் பக்கத்தில் பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போதுல இருந்த அழகு வந்துட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது இல்லை. பிகாஸ் பக்கத்தில் பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி கொலன்னு உண்மையாகவே ஒரு பன்னி மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதை பெருசாக ரசிக்கிற மாதிரி இல்லை. பட் பென் குயின்லாம் பார்க்க முடிஞ்சது வந்துட்டு இட் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கெல்லாம் அந்த குளிர் தாங்குகிற ஒரு ஸ்கின் இருக்குது. ரொம்ப கனத்த தோல் இருந்தது. அது அந்த தோல் பார்க்குறதுக்கே வந்துட்டு மெல்லிஸாக இல்லை, ஒரு மாதிரி இந்த அறுத்தா கூட அறுபடாது போல் இருக்குது, அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால் அந்த குளிர் வந்துட்டு அவங்களால தாங்க முடிஞ்சுது. அந்த ட்ரெயினர்ஸ் வந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த பென் குயின் கேட்டுது. நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு ஒரு நாய் வந்து வானா வரும் போனால் எப்படி போகுமோ அதேமாதிரி அந்த பென் குயின் வந்துட்டு அந்த ட்ரெயினரோட ஒவ்வொரு கை அசைவுக்கும் அவங்க பேசுகிறத புரிஞ்சு நடக்கிற அளவுக்கு நான் வெல் ட்ரெயின்டாக இருந்தது. ஸோ அதை நீங்களே பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த ட்ரெயினர் எங்கே போனாலும் அதுக்கு அதை சிறகை விரிச்சுக்கிட்டு பின்னாடியே போகும். நீங்களே பாருங்கள். அது எனக்கு என்ன அது நடக்கிறது கூட ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த வடிவேலு ஒரு படத்தில் நடப்பார்ல அதே மாதிரி கப்பாகாலை கிளப்பிக்கிட்டு இந்த சிறகையும் விரிச்சிட்டு நடந்தது வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அவங்க இப்போ அவங்க வந்துட்டு நிற்க சொல்கிறதே எதுக்குன்னா நம்ம எல்லோரும் பார்க்குறதுக்கு தான். ஸோ அதை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டோர் ஓப்பன் பண்ணாங்க. ஐ ஹோப் நீங்களே பார்க்கலாம். ஸோ 2-3 ட்ரெயினர்ஸும் உள்ளே இருந்தாங்க. அவங்களோட ஜாபே வந்துட்டு இந்த பென் குயினை ட்ரெயின் பண்ணி அப்பப்போ வந்து இந்த பென் குயின் ஷோ வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதும் பென் குயினை வந்துட்டு கேட் வாக் மாதிரி பண்ண வைக்கிறதும் தான். அண்ட் அவங்க நிறைய சொன்னாங்க என்னென்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்க இன்னுமே நிறைய வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அப்பப்போ வந்து திடீர்னு இறந்து போயிடுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் ட்ரைனிங் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ திரும்ப ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரெயின்டான பென் குயின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவே எனக்கு பார்க்குறதுக்கு அது மனுஷன் பேச்சை கேட்டு எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் பென்குயின் என் லைஃப் டைமில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்துட்டு எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு நாளில் வந்துட்டு நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் இந்த ஸ்னோ வேர்ல்டே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எஸ்பெஷலி நம்ம இந்த பென்குயின் மாதிரி பார்க்காத விஷயங்கள் பார்க்குறது இன்னும் சிறப்பாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்னோமான் இந்த எபிசோடில் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் சுவாரஸ்யமான, இன்னும் நம்ம வந்துட்டு லைஃப்லேயே அனுபவிக்காத பல அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்னோ வேர்ல்டில் இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை. அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ அவங்க வந்துட்டு மைக்கில் நான் பேசுகிறத நான் எதுக்கு மியூட் பண்ணேன்னா, பிகாஸ் அது எனக்கும் புரியலை. ஐ ஹோப் என்னை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கும் புரியாதுங்கிறதுனால தான் நான் அதை மியூட் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி அவங்க ஏதோ சொன்னாங்க, எனக்கு எதுவுமே புரியலை. நான் தான் அந்த லைனில் ஃபஸ்ட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னை தான் கூப்பிட்டாங்க. ஸோ நான் போனேன். ஐ திங்க் நான் போகிற வரைக்கும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க வந்துட்டு அந்த ஷோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பென்குயினை பார்க்குறதுக்கு எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லைங்கிற காரணத்தினால நான் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அண்ட் நீங்களே பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த பென்குயினை தண்ணிக்குள்ளே விட்டுட்டாங்க, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்த தண்ணியில். ஸோ இப்போ தான் அவங்க எங்களை கூப்பிட்றாங்க. ஸோ நானும் வந்துட்டு உள்ளே போகிறேன். அந்த கேமரா வச்சுருக்கவர் தான் ஃபோட்டோ எடுத்தார். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு தான் மிக முக்கியமான ஸ்னோ ரெயின் எபிசோட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's bye bye from Anand Ganesh. Thanks for watching.